அப்புறம் என்ன நடந்துச்சு? சொன்னாரு, இத்தனை நாள் அவர் அங்க போயிட்டு வர்றப்ப பொண்ணுங்குன்னு சொல்லுவாங்க. They won't disturb us, but it's their territory. Okay, you cannot simply loitering, போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. So அது அடிச்சிருச்சு சொன்னாரு. அது அடிச்ச கையோட then he gets infected and then அந்த அது என்னமோ செய்ய போவாங்களே, அந்த என்ன சொல்லுவாங்க, அது அந்த இது மாதிரி நடந்துச்சுன்னா ஆத்துல போயிட்டு என்னமோ செய்வது கரண்டு போனுச்சு. அங்க போன காண்டி எத்தனை மணிக்குன்னு கேட்டா அவன் சொல்ற டைம் எங்க வீட்லயும் ஒரே டைம் தான் போனுச்சு அந்த கவாசான். பட் இத்தனைக்கும் அவன் தாமானும் என் தாமானும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டிஃபரன்ஸ் இங்கேயும் போயிட்டு வருது. பட் அங்கேயும் கண்டு போனுச்சு, இங்கேயும் கண்டு போனுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அவன் வீட்டுல போயிட்டு பார்த்துட்டு அவன் இது பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு நான் வர ரிலாக்ஸா நான் வரும்போது மணி ஒரு 10:30 11:30 இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் இந்த லிமிட்டடா இருந்துச்சுல. வரேன், என் வீட்டுல பாக்குறேன் லைட் எல்லாம் திறந்து கிடக்கு, முன்னுக்கு 2-3 காடி கிடக்கு, கேட் எல்லாம் திறந்து கிடக்கு. என்னன்னு சொல்லிட்டு மோட்டரை போயிட்டு உள்ள நான் பார்க் பண்றேன். எங்க சேர்ச்சி பாஸ்டர்லாம் இருக்காங்க. அப்புறம் உள்ள புந்து பாக்குறேன், எல்லாம் அப்படியே பிளரா பாக்குறாங்க. என்னோட யங்கர் சிஸ்டர் வந்து மச்சான் இன்னமும் ஒரு மாதிரி பிளரா இருக்கு. அப்ப அவங்களுக்கும் பொசஸ்ட் மாதிரி இருக்காங்களா? அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஆனா பொசஸ் பண்ணல, அப்படிதான் தெரிஞ்சிச்சு. பட் தென் உள்ள புந்துனா எல்லாம் பிளரா பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். எங்க அம்மா என்ன கேட்டாங்க, நேத்து என்ன நடந்துச்சு கேட்டாங்க. she saw or she heard something la, what happened outside. நான் சொன்னேன், இல்ல கங்கா கொஞ்சம் ப்ராப்ளம், பேர்ல பெரிய விசாரிச்சுக்க. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால ஏன்னு கேட்டேன். இல்ல இப்ப கொஞ்ச முன்னுக்கு தான் பின்ன என் தங்கச்சி பான் பேசிட்டு இருக்கு ஹால்ல. அங்க ஜன்னல்ல இருந்து அது பேரை வந்து 2 வாட்டி சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு பொம்பளை. சொன்ன கையோட இது போன் எல்லாத்தையும் பிரிக்க போட்டுட்டு and then எல்லாத்தையும் கூப்பிட்டு until the pastor all came and she looked very fierce. அது very very fierce. அப்ப நான் என்ன செஞ்சேன், I go back to my friends and then share பண்ணேன். அப்புறம் அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அதான் ராத்திரியில moral of the story very simple. ராத்திரியில எங்க வேணா நம்ம சுத்தலாம், ஆனா எல்லா இடத்துலயும் சுத்த முடியாது. every place they have some restriction. So இதுதான் நடந்துச்சு. until now எனக்கு இந்த இன்சிடென்ட் ஏதோ ஒரு குரல் வந்து உங்க சிஸ்டரை கூப்பிட்டது வந்து யாரு, அது யாருன்னு தெரியல. ஏன்னா பாருங்க, பக்கத்து வீடு வந்து அது லாட் வீடுனா கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கிட்டு தள்ளி இன்னொரு வீடு. ஸோ அங்கேயிருந்து கூப்பிட்டாலும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப வந்து இவங்க சொல்லும் போது then pastor get to know what's happening. So they just did one delivery prayers, then they gone, they left. ஸோ அந்த ஒரு 3 daysல 2 இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் எனக்கு. until now எனக்கு இப்ப கூஸ்பம்ஸ் இருக்கு. இப்போ உங்க சிஸ்டருக்கு வந்து எங்க இருந்து வந்திருக்கும் அந்த பொண்ணுங்கோட? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ராத்திரி ரொம்ப போன் பேசுவாங்க. சோ அங்க இருந்து மேபி வெளியில இருந்து ஏதாச்சும் வெளியே அங்க எங்க எப்படி வந்துச்சு ஐ டோன்ட் நோ. சோ பட் தென் அந்த கவாசான் வந்து அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த கவாசான் வந்து யூ cannot simply go out at late night, you open the window and then simply talk, cannot, because we already had 2 incident. and then அந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மர்மமா தான் இருக்கும் இந்த ஏரியாவே. சோ அதோட வெளியில உட்கார்ந்து கதை பேசுறதுலாம் போவோம், பட் தென் குறைச்சிக்கிட்டோம். இட்ஸ் a lesson, right? It's a really lesson, because நான் என் லைஃப்ல வந்து அப்ப வந்து ஒரு 2002 2003 2023 இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இதை ஃபேஸ் பண்றேன். நல்ல வேளை உங்களே ஏதோ வந்து அட்டாக் பண்ணாம விட்டுச்சே சார். அதுதான் என்ன, வீட்டுல ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிருக்கு, வெளியே என்ன பண்ணிருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி இது எனக்கு ஒரு என்ன சொல்லலாம் லெசன்.